கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சத்திய ஜீவ ஒளியின் மூலமாக உங்களிடத்திலே நான் ஒவ்வொரு வாரமும் பேசுகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நடத்துகிறார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, ஆளுகை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நான் எந்த வார்த்தையை குறித்து ஆண்டவரே இந்த உம்முடைய என்னை கேட்கிற இந்த ஜனங்களோடு பேச வேண்டும் என்று நீர் சித்தம் கொள்ளுகிறீர் என்று சொல்லி கேட்டபோது என் இருதயத்தில் வந்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆமென். அந்தகார சங்கிலி என்கிற வார்த்தையின் அடிப்படையில் இந்த காரியங்களை பார்க்கலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமென். இந்த வார்த்தையோட முடியல, கண்டினியூஷன் இருக்குது, அதை தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை தேவன் நமக்கு தருகிற அடிப்படையிலேயே இந்த சீஷன் யார் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலன், முதன்மையான அப்போஸ்தலன், முதன்மையாய், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களிலே இவனை ஆண்டவர் முதன்மையானவனாக வைத்து அநேக காரியங்களை செயல்படுத்தினதை பார்க்கலாம். இவன் அநேக காரியங்களை இவனை கொண்டு செய்ததையும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னா கூட இவன் மூலமா தான் கம்யூனிகேட்டே பண்ணியிருக்கிறார், பேசவே செய்திருக்கிறார். அப்படி பார்க்கலாம். இன்றைக்கு கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள், தேவனுடைய கிருபை பெருசா இருக்குது, அதனால நீ என்ன பாவம் செய்தாலும் அது உனக்கு மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு பேசுற சில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹைப்பர் கிரேஸ்ங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனால் தேவனாகி கர்த்தருடைய ஸ்டாண்ட், ஆண்டவர் இதில் எப்படி இருக்கிறார் என்று நீங்க கவனிக்கணும்னா, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது திட்டம் தெளிவாய் தெரிகிறது. பாவம் செய்த தூதர்களை அவர் தப்ப விடாமல், அதாவது நமக்கு ஒரு கேள்வி இடுதலோடு இந்த வசனம் பேசுது. என்ன பேசுது? ஐயா, தூதர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருந்த, தன்னை ஆராதிக்கும்படி, தன்னை மகிமைப்படுத்தும்படி தன்னோடு கூட வைத்திருந்த, முகமுகமாய் தேவனை பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், இந்த தூதர் கூட்டம். தேவன் யார் என்பதை மனிதனை விட அதிகமாய் அறிகிற ஒரு அறிவிலே இருந்த ஒரு கூட்டம். மனிதனுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து பேசுறத பார்த்தா, ஆண்டவர் எப்படி இடைபடுகிறார் என்பதை பார்த்தான். இதுதான் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆதாமனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. வழக்கம் போல் அவனிடத்திலே உறவாடும்படி இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே தூதன் ஆண்டவரோடு இணைந்து, அதாவது ஆண்டவர் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை, அவருடைய பராக்கிரமம் என்னது என்பதை, அவருடைய வல்லமை என்னது என்பதை அறிந்து வைத்திருக்கிற தூதர் கூட்டம். அந்த கூட்டம் ஒரு தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ணிச்சு? ஆதியில இருந்த அந்த வலுசற்பன்னு சொல்றோமே, அந்த லூசிபர் சாத்தானாய் மாறுகிறான் பாருங்க. அவன் ஆரம்பத்தில் சில காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுத்தி, ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் நின்னதோட அவனோட ஒரு கூட்டமாகிய தூதரையும் சேர்த்துக்கிட்டான். அந்த கூட்டத்தை தான் இங்க சொல்றாரு, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நரகம் என்பது இன்றைக்கும் இருக்கிற இடம். இந்த நரகத்திலே பல காரியங்களை சொல்லலாம்.
ஆமென். இந்த இடத்துல இன்னொரு இங்க பாருங்க, அந்தகார சங்கிலின்னு சொல்லுது. அந்தகார சங்கிலி. ஆமென். அந்தகார சங்கிலி. ஆமென். அந்தகார சங்கிலி இருளின் அதிகாரம் நிற்க ஒரு சங்கிலி. இத தேவனே இந்த இடத்துல அந்த பிசாசை கட்டுகிறதற்கு, அதாவது பாவம் செய்த தூதர்களை பிசாசும் அவரை சேர்ந்த கூட்டம்னு சொல்லுதே, அந்த கூட்டத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கட்டி வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இதே இன்னொரு இடத்துலையும் இதை பற்றி இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அதாவது யூதாவின் நிருப புஸ்தகத்தில் 1வது, அதாவது யூதாவில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே உண்டு. அதில் 6வது வார்த்தை சொல்லுகிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள்னு சொல்லுது. தேவன் அவர்களுக்கென்று சில செக்ரிகேஷன் வச்சிருந்தார். சில இடத்துல ஸ்பெசிபிக்கா அவங்க இருக்கணும்னு. ஆனா அவங்க நினைச்சது தேவனை விட நம்ம மேல வந்துடலாம் நினைச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் செய்த பாவமும் கிட்டத்தட்ட இதற்கு ஒத்ததுதான். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கூடாமல் மனுஷருக்கு உதவியாக கை கொடுத்தார். காரணம், தூதர்கள் ஆண்டவரை முகமுகமாய் அறிந்தவர்கள். ஆனால் ஆதாம், அதாவது மனுஷனோ, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், அவருடைய பிரகாசத்தை பார்த்தான், அங்கே இருந்து ஒரு வித்தியாசங்களை, ஒரு வல்லமையை கண்டான். ஆனால் தேவனை மறிபூர்ணமாய் இருந்திருக்கிற அறிவு இருந்ததா என்றால் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரே மாதிரியான தவறுனாலும் இந்த தவறுக்கு தண்டனையும், அதாவது தூதர்கள் செய்த அதே அந்த தவறுக்கு தண்டனை வருகிறது. மாறாக மனிதர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்களுக்கு உதவியாக கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தும்படி பிதாவானவர் அனுக்கிரகம் பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது யூதா 1:6, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் என்று சொல்லுகிறது. அது லூசிபரை பத்தி. அவனுக்கு மன்னிப்பு என்பது இல்லை. இங்கே இவர்களுக்கு மன்னிப்புள்ள என்ன நடக்குது? இவர்களை அந்த நியாய தீர்ப்பின் நாள், அதாவது மகா நாள்னு சொல்லி பாருங்க, மகா நாளின் நியாய தீர்ப்பு வரைக்கும் இவர்கள் நித்திய சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த வாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறாராம். ஆமென். மேல பேதுரு சொல்லும் போது, அதாவது பேதுரு சொல்ற காரியத்துல நரகத்துல தள்ளினார். ஆனால் என்ன சொல்றாரு? அந்தகார சங்கிலி. ஆமென். அப்போ இருளா இருக்கிற அந்தகாரத்தின் இடம் ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் இடங்களிலே வாசம் பண்ணும்படிக்கு இவர்களை விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாவம் செய்த தூதர்களையே தேவன் தப்ப விடலப்பா. தூதர்கள் தவறு பண்ணி அவர்கள் அறிந்து, தேவனை அறிந்து வைத்திருந்தும் தவறுகள் செய்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களையே ஆண்டவர் என்ன பண்ணல? தப்ப விடலப்பா. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையே உனக்காக எனக்காக சிந்தி இருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் உங்களுக்காக எனக்காக இருக்கிறதே. இப்படி இருக்க இதைத்தான் சொல்லுது, மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கும் போது, மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்யும் போது என்ன செய்ய மாட்டாரு? செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப செலுத்துகிறதுக்கு வேற ஒரு பலி இல்லை. ஆமென். இன்றைக்கு கிருபையின் உபதேசத்திலே அதிகமாக அவர்கள் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் பெரியது, அதனால ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீ என்ன வேணா செய்ய அப்படிங்கிறான். நான் உன்னை சொல்லித் தருகிறது வேதம், மறந்துடாதீங்க. நீ மனப்பூர்வமா, ஆமால இயேசுவின் ரத்தம் ரொம்ப பெருசுதானே. சிலர் கேட்கிறாங்க கேள்வி, உன்னுடைய டீட், அதாவது நீ செய்கிற செய்கையா அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா எது பெரியது என்று கேட்கிறார்கள். பாவமா இயேசுவின் ரத்தமா என்று கேட்கிறார்கள். உண்மைதான், இயேசுவின் ரத்தம் பெரியது, வல்லமை நிறைந்தது, மகத்துவமானது, மகிமை நிறைந்ததா இருக்கிறது. அதே சமயத்தில்
மனப்பூர்வமாய் நீ ஒரு பாவத்தை செய்வாயானால், மனப்பூர்வம் இல்லாமல் ஒரு பாவத்தை செய்யும் போது அவைகளில் விடுவிக்கிறதற்கு இயேசுவின் ரத்தம் உனக்கு உதவி செய்கிறது. ஆனால் மனப்பூர்வமாய் ஒரு பாவத்தை நீ செய்யும் போது அது எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பாவமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது ஒருவேளை வெளியரங்கமான பாவமாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை உள்ளார்ந்த பாவமாய் இருக்கலாம். யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் செல்போன்ல இதை பார்க்கிறேன்னு சொல்லி நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீ வாலிபரே, வாலிப பெண்ணே, வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, நீ யாருக்கும் தெரியாது நான் தனியா இதை செய்யறேன்னு சில அந்தரங்க பாவத்திலே வீழ்ந்திருக்கிறாயோ. அல்லது இன்றைக்கு உலகம் எப்படி பேசுகிறது, எதிர்ப்பாளரிடத்திலே ஒரு நேசம் அல்லது அன்பு அல்லது காதல் என்று பேசி என்ன செய்கிறார்கள், அவர்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு இது இயற்கையாவே இருக்குதுங்க, இயற்கையாவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவர்களை இச்சையோடு பார்க்குது. ஆண்களும் பண்ணுகிறார்கள், பெண்களும் பண்ணுகிறார்கள். அது சிறு, அதாவது வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கிறது, கொஞ்சம் வயசானவங்க, அதாவது கொஞ்சம் அதாவது வாலிப வயதை கடந்து திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அப்படிப்பட்டவர்களிடத்திலேயும் இந்த காரியங்கள் இருக்கிறது. கவனம், ஜாக்கிரதை. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடவில்லை என்பதை அறிந்து கொள். ஜாக்கிரதை பிரியமானவனே, ஜாக்கிரதை பிரியமானவளே. நான் கரெக்டா சர்ச்சைக்கு போயிருவேன், எல்லாம் பண்ணுவேன். சிலர் சர்ச்சைக்கு போறதே எதுக்கு, ஆலயத்துக்கு போறதே எதுக்கு, அங்கே இந்த பெண் வருவாள் அல்லது அங்கே இவர் வருவார் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலையிலே நீ போவாயானால் தேவனை தேடுகிற அந்த ஸ்தலத்திலே தேவனை தேடாதபடிக்கு மதி மயக்கிற நிலையில் உன் வாழ்க்கை இருக்குமானால் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. தேவன் தூதர்களை தப்ப விடவில்லை, அதே போல் உங்களையும் தப்ப விட மாட்டார். கவனித்து நிதானித்து ஆராய்ந்து இன்றைக்கே ஆண்டவரே என்னை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்தா நீங்க தப்பிச்சீங்க. அல்லேலூயா. நீ கேட்கலாம், பிரதர் நீங்க ஒரு சமாதானத்தின் செய்தியை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி பேசுறீங்களே. எனக்கு ஆண்டவர் படித்ததை நான் சொல்லுகிறேன். ஆமென். தேவன் உங்களிடத்திலே பேசுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீ ஆண்டவரை அறியாத பிள்ளையா இருந்தாலும் பாவத்திலே இருப்பாயானால் நீயும் இப்படிப்பட்ட நிலைக்கு மாறிவிடுவாய். ஒரு நல்ல செய்தி உண்டு பிரியமானவனே, பிரியமானவளே, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தரை அறியாத ஒரு பிள்ளையா இருப்பாயானால், இயேசுவை அறியாத ஒரு பிள்ளையா இருப்பாயானால், இயேசுவை தெய்வம் என்று தெரியும் ஆனால் அவர்தான் வழி என்பதை தெரியாத நிலையிலே நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு வருகிற வார்த்தை இது. இன்றைக்கு நீ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட உன்னை ஒப்பு கொடுக்கும் போது என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி உன் இருதயத்தை அவருக்கு நேரே ஊற்றும் போது அவர் உன்னை தப்புவித்து விடுதலையாக்க நல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றை மறவாமல் நினைவில் கொள், இயேசுவை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதே. ஆமென். மனப்பூர்வமா இல்ல பிரதர், ஆனா நானும் முயற்சி பண்றேன், இந்த பாவத்தை விட்டுலாம் நினைக்கிறேன், ஆனாலும் மாட்டிக்கிறேன் பிரதர். சிலருக்கு போன்ல போர்னோகிராஃபி பார்க்கிற பழக்கம். இன்றைக்கு அந்த போர்னோகிராஃபி என்ன கற்றுக் கொடுத்திருக்கு தெரியுமா? இச்சைகளிலே எது சரியானது என்பதை அறியாதபடிக்கு, அதாவது வேதம் சொல்லுகிறது விவாக மஞ்சம் அசுசிப்படாக இருப்பதாக சொல்லுது. ஆனா இன்றைக்கு இப்படி செய்தால் தவறு அல்ல, அப்படி செய்தால் தவறு அல்ல என்று சொல்லுகிற நிலையிலே அறிவியல் பூர்வமான காரியத்துக்கு நேர தன்னை திருப்பிட்டு இச்சைகளின் அடிப்படையில் இதுதான் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. சுபாவத்தின்படி அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை. சுபாவத்தின்படி அனுபவியாமல் வேறு விதமாய் செயல்படுகிற எதுவும் பாவமே. ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, தேவன் தெளிவாய் யாரோடுமோ பேசுகிறார், அதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களிடத்தில் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து ஆண்டவரே நீ மன்னியும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
நீங்க இந்த காரியத்துல பார்ப்பீங்க. 2 பேதுருல 2வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து பார்ப்போம்னா அங்க என்னென்ன மாதிரியான பாவங்கள் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரையே மறுதலிக்கக்கூடிய தன்மையிலே, மறுதலிக்கக்கூடிய செயல்பாடுகளினாலே தங்களுடைய வார்த்தையை அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் போதிக்கிறவர்கள். இதை சொல்லிட்டு தான் பேதுரு, இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் பேதுரு சொல்றாரு பாருங்க 2வது வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இன்றைக்கு அப்படிதான் நடக்குது. பழைய நாட்கள்ல ஆண்டவரை இருதயத்திலே உணர்ந்து ஆராதித்த நிலைமை. ஆனா இன்றைக்கு இருதயத்துல இல்ல, ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னது? அழகா இருக்கு, ஒரு 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 லைட்டு போகிற நிலைமை, ஒரு அப்படியே இன்பமா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா ஆடுன, நல்லா பாடுன. ஆடுறத பாடுறத நான் தப்புன்னு சொல்ல வரல. உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக்காவிடல். நீ செய்த எந்த ஆராதனையும் அது பாவமே, மறந்துடாத. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பய பக்தியாய் ஆராதிக்கிற ஒரு இருதயம் எனக்கு இல்லாதிருக்குமானால் அது பாவமே. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. இன்னைக்கு உலகத்துல சினிமாக்கள் 2.5 to 3 மணி நேரம் வருகிறதுன்னு நினைக்கிறேன். அந்த தியேட்டருக்கு போனாங்கன்னா அவங்க அந்த காரியத்தில் இருந்து எல்லாம் பார்த்து இருந்து பக்கத்தில் இப்போ நிறைய வித்தியாசமாக இருக்கு. மால்ஸ், அந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லையே தியேட்டர்கள் வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தியேட்டரையும் படத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிலாம் இருக்குது நகரங்கள்ல. நம்ம ஊர் பக்கங்கள்ல தியேட்டர்கள் இருக்குது. அங்க போனாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு அங்க உள்ள காரியங்களை வாங்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்படி அந்த தியேட்டர்களுக்குள்ளே போய் நேரத்தை செலவு பண்றவனுக்கும் அங்க என்ன செய்யறான், அவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு நடிகர் நடித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் நடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிடித்தமான நடிகர் நடித்த உடனே எழும்பினின்னு விசில் போடுறது, எழும்பினின்னு ஆட்டம் போடுறது, என்னென்னமோ செய்யறான். சிலரு ஒரு பெரிய கட் அவுட் வச்சு நடிகனுக்கு மேல இருந்து பாலாபிஷேகம் ஊத்திடுறான். இதுதான் உலகம். இதே காரியம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஆவிக்குரிய போர்வையிலே வந்திருக்கிறதே. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமோ? நீ கவனமா இருக்க வேண்டாமோ? என்னை தேவனோடு இணைக்க பண்ணாத எந்த ஆராதனையும், என்னை தேவனோடு இணைக்க பண்ணாத எந்த தேவனுடைய வார்த்தையை போல வருகிற வார்த்தைகளாயிருந்தாலும் அது எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி என்பதை அறியாதிருக்கிறாயே சகோதரனே, சகோதரியே. நீ சரியாய் கவனித்து பார். உன் இருதயத்தை ஒன்றே ஒன்றை ஞாபகம் கவனிக்கும்படி சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவர் நாம் ஜெபம் பண்ணும்போது நன்கு கேட்டு நமக்கு பதில் தருகிறவர். ஆண்டவர் நம்மை விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறவர். அதைத்தான் ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாக இருக்கவும் இல்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக நின்று பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே அவர் தமது முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்காம இருக்கல. அவர் பேசுறவர் தான், இரக்கம் பாராட்டுறவர் தான். பிரதர் நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரதர், அது அல்ல. நீங்க எந்த பிரசங்கத்தை கேட்கும் போதும் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா? அல்லது தேவன் அந்த ஆராதனையில நீங்க பங்கு பெறும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறீங்களா? அல்லது உங்கள் இருதயத்திலே தெய்வ பயம் உண்டாயிருக்கிறதோ? தேவனுடைய வார்த்தையை குறித்த வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும் உங்களில் பெருகி இருக்கிறதோ? ஜஸ்ட் செக்ரிகேட் திங். ரெண்டையும் அப்படியே பகுத்து ஆராய்ந்து பாருங்கள். what is happening? என்ன நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை வரும்போது உன்னை புடமிடுகிறதா, அல்லது அதை அப்படியே ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அதை ஃபீல் பண்ணி அந்த காரியத்துக்கு நேர நீ அப்படியே வழுவி போகிற ஒரு நிலைக்கு போகிற நிலைமை வருதா?
கவனித்து பார், சிந்தித்து பார். என்ன நடக்குன்னு சிந்தித்து பார் சகோதரனே. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, என்ன சம்பவிக்கிறது என்பதை சிந்தித்து பாரு. குறிப்பா தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் நான் சடங்காச்சாரமாய் ஆராதிக்கிறேன். நான் இப்படி போனேன், இந்த சர்ச்சில் இப்படி பண்ணாங்க. எங்க சர்ச் ட்ரெடிஷனல், ஒரு நல்ல ட்ரெடிஷனல் சர்ச், பாரம்பரிய சபையினால் கர்த்தர் கிருபையினாலே அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆனால் அதே சமயத்தில் அந்த பாரம்பரிய சபையை விட்டு வெளியே வந்து வேறு சில இடங்களுக்கு நீங்க போகும்போது, பாரம்பரிய சபையிலே தேவனுடைய ஆவியின் பலனை குறித்த காரியங்கள் இல்லாத இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு எங்கேயாவது போய் ஜெபம் பண்ண விடுதலை கிடைச்சிடான்னு சொல்லி ஏதோ ஒரு ஜெப வீட்டை நாடி ஏதோ ஒரு இடத்துல போய் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும், அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஓடிக்கிட்டே இருந்து அங்க போய் கையை தூக்கு காலை தூக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண எல்லாம் ரைட்டு. நீ வெளியே வரும்போது நீ இருளின் அதிகாரத்தை விட்டு வெளியே வந்திருந்தால் அது சரி. நீ வெளியே வரும்போது இருளின் அதிகாரத்தை விட்டு விடாமல் உனக்குள்ளே அதே கவலையும் அதே பிரச்சனையும் அதே போராட்டமும் அதே நெருக்கமும் உன்னை அழுத்திக் கொண்டிருக்குமானால் there is something wrong in that. கவனி பிரியமானவரே, நீ போகிற எந்த சர்ச் மெயின்லைன் சபையா இருந்தாலும் சரி, அது பாரம்பரிய சபையா இருந்தாலும் அல்லது பெந்தேகோஸ்தே ஐக்கியத்திலே அல்லது தனிப்பட்ட தனிநபர்களின் சபையா இருந்தாலும் சரி, அங்கே போகிற இடத்துல உன் இருதயத்தை சமாதானப்படுத்தாமல், உன் இருதயத்தில் உள்ள பாவத்தை நீக்காமல், மாம்ச அழுக்கை நீக்குதலா இல்லாமல் இருக்குமானால் நீ எச்சரிக்கையாய் கவனிக்க வேண்டியதன் அவசியம் உண்டு. தேவனோடு உறவாட, தேவ சுத்தத்தை செய்கிறதுக்கு நேரே உன் இருதயத்தை திருப்ப வேண்டியதன் அவசியம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்றைக்கு சிலர் பேஸ்புக்ல அல்லது என்னென்ன சோசியல் மீடியா இருக்குதோ எல்லாத்தையும் எதிரா பேசி நடக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல என்ன கொடுத்தாங்க, நம்முடைய கிறிஸ்தவத்தில் இப்படி நடக்குதுன்னு காட்டிட்டாங்க. உடனே அதுக்கு கேஸ் போட்டு அதை எடுத்துட்டாங்க. சரி, எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி நடந்தது உண்மைதானே பிரியமானவர்களே? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் தானே கர்த்தர் சொன்னாரு. ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறது கர்த்தர் தானே. ஏன் அது வியாபாரமயமாக்கப்படுகிற நிலைமை? கவனி, தேவனை சரியாய் கவனி, அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், கிருபையுள்ளவராயிருக்கிறார். இந்த வசனம் சொல்றபடி சத்தியமாக தூஷிக்கப்பட்டுட்டே கிருபையா இருக்கிற நல்ல ஆண்டவர் இல்லையா? கவனமா செயல்படுங்க பிரியமானவர்களே. நீங்க சொல்லலாம், அவங்க தானே தப்பா நடத்துறாங்க, நாங்க என்ன பண்ணணும்? நீ தவறான போதனைக்கு நேரே உன் இருதயத்தை திருப்பி தவறுக்கு நேரே துணை போவாயானால் நீயும் அந்த காரியத்தில் பங்குள்ளவனாய் மாறுகிறாய். ஜாக்கிரதை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. மூன்றாவது காரியம், மூன்றாவது வசனம் 2 பேதுரு 2:3. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இன்றைக்கு இப்படிதான் நிறைய இடத்துல இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா போகாது. ஒரு நல்ல ஊழியர்கள் தான், நல்லதான் ஊழியம் செஞ்சாங்க, ஆனா இடையில அப்படிப்பட்ட காரியங்கள் வருது. காரணம், ஏதோ ஒரு வகையிலே தங்களோடு அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டும், தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம். உங்களை தேவனுக்கு நேர சேர்த்து தேவனோடு இணைக்காம எந்த ஊழியத்தின் காரியமும் இருக்குமானால் அந்த ஊழியத்தோடு இணைந்து விடாதீர்கள். தயவு செய்து தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்தவர்களாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பொதுவாக யாரையும் குறை சொல்லி பேசுறவன் கிடையாது. அதனாலதான் எதை பத்தி நான் சொல்றது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை இது. இந்த வார்த்தைக்கு நேர இதுக்கு எதிராக புரட்டப்பட்டு இருக்கிற காரியத்துக்கு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறேன். கவனம். அல்லேலூயா. நீ உன் இருதயத்தை, அதனால சிம்பிளா சொல்றேன், உன் இருதயத்தை தேவனுக்கு நேர, உன் இருதயத்தை தேவனுடைய சித்தத்துக்கு நேர திருப்பி நீ தேவனோட உறவாடும்படி உன்னை வளர்த்து விடாத எந்த ஊழியத்தோடும் இணையாமல் ஜாக்கிரதையாயிரு. அவ்வளவுதான். ஆமென். உன்னை தேவனுக்கு நேர திருப்புகிறார்களா, அந்த ஊழியங்களோடு இணைந்து கொள். உன்னை தேவனுக்கு நேர ஏற்படுத்தி தேவ சித்தத்தை செய்யும்படி உன்னை இருதயத்தை தேவனுக்கு நேர திருப்ப வைக்கிறாங்களா, அந்த ஊழியங்களோடு இணைந்து கொள்.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்க அடுத்த வசனம், அதே வசனத்தின் பின்பகுதி, பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவங்களுடைய அழிவு உறங்காது. இப்படிதான் நடக்க போது அவங்களுக்கு. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாது, அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, நீதியை பிரசங்கித்தவன், நீதியில நடக்கிறவனை காப்பாற்றுவாரு, தேவனுடைய நீதியின்படி செயல்படுகிறவனை காப்பாற்றுவாரு, அவங்களை கைவிடவே மாட்டாரு. ஆமென். யோசித்து பாருங்களேன், அன்னைக்கு ஒரு மனுஷனுடைய குடும்பம் இன்றைக்கும் சில நாட்களுக்கு முன்ன, சில மாதங்கள் என்று எண்ணுகிறேன், மேபி இந்த கொரோனா லாக்டவுன் நம்ம ஊர்ல போடுற அந்த சமயத்துல எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், 7 வருடத்தின் பஞ்சகாலங்கள் வருகிறது. அந்த பஞ்ச நாட்களிலே there is a segregation. என்ன segregation? தேவனுக்காக பிரித்தெடுக்கிற ஒரு கூட்டம். யாரெல்லாம் ரட்சிப்புக்காக ஏங்கி அல்லது ரட்சிப்புக்கு நேரே வரும்படியான ஒரு காரியங்களை அவங்களுக்கு ஒப்பார். ஒன்று. இன்னொன்னு, தேவனோடு இணைந்திருக்கிற, தேவனோடு உறவாடுகிற கூட்டத்தை என்ன செய்வார் தெரியுமா? அவங்களை தனியே பிரிச்செடுத்து, அன்னைக்கு எகிப்தின் தேசத்துல ஒரு கூட்டத்தை 70 பேரை காப்பாற்றுறதுக்கு எகிப்து தேசத்தையே காப்பாற்றி இருந்தார் பாருங்க. அதே மாதிரி ஆங்காங்கே தனக்கென்று உண்மையாய் வைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களை, உண்மையாய் தேவனோடு இருக்கிற ஜனங்களை வேறு பிரித்து தேவனோடு உறவாட செய்து தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவர்களை பராமரிப்பார். அதுதான் நீதியை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை, உங்களை தேவன் பராமரிக்கிற ஆளுகை, உங்களை தேவன் வழி நடத்துகிற கிருபை. மறந்துடாதே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 6வது வசனம், சோதம் குமரா எனும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய், தெளிவான வார்த்தை சொல்லு பாருங்க, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். ஆமென். கேட்கலாம், ஆண்டவர் நம்மளை ஒப்புரவாக்கு தானே வந்தார். ஆமா, ஒப்புரவாக்குறாரு. நீ பாவத்தை விட்டு நீ இருக்கிற நிலையில நீ பாவியாய் நீ ஆண்டவரத்திலே வந்து விடலாம். ஆண்டவரத்திலே வந்த பின்பு உனக்குள்ளே பாவம் மாறித்தான் ஆகும். உன் முழு இதயத்தோடு ஆண்டவரத்திலே ஒப்புரவாகி இருப்பாயானால். ஆனால் பாவத்தை விட்டு விடாதபடிக்கு இன்னும் ஏதோ ஒன்றை தடுத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவரத்திலே கேளு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்திலே உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாய் வேண்டிக்கொள், கர்த்தரை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இவைகள் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. என்னது? இப்படிலாம் நடந்துச்சுப்பா. தூதர்களை தப்ப விடல, ஆதியில் இருந்த மக்களை தப்ப விடல, அதன் பின்பு சோதம் குமரா பட்டணத்தையும் தப்ப விடல. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக்கி இருக்குது. கவனம் பிரியமானவர்களே, ஞானத்தோடு செயல்படுவோம், இருதயத்தை தேவனுக்கு நேரே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எச்சரிப்பின் செய்தி தேவன் உங்களிடத்திலே பேசும்படி அனுப்பினது. தேவன் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கு நேரே திரும்புவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஒருவரும் சேராக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இந்த வார்த்தையை கேட்ட அந்த பிள்ளைகளை தொடுங்க, பலப்படுத்துங்க, சத்தியத்தின் பாதையில் நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நேரே சரியாய் பகுத்து எது தேவனுக்கு நேரே என்னை நடத்தி செல்லுகிறதோ அதற்கு நேரே என் இருதயம் போகட்டும் என்று சொல்லுகிற வாஞ்சையோடு கடந்து போக உதவி செய்யுங்க. கரத்தை நீட்டி தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள திருநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் உங்களை ஆளுகை செய்து அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை நீங்கள் அறிந்து செயல்பட உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். Thank you.